சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வசனத்தை கடந்த வாரத்திலே தியானிக்கும்படியாக துவங்கினோம். எபிரேய நிருபக்காரர் இவ்விதமாக எழுதுகிறார்: இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று. இதை குறித்த முன்னுரையை நாம் கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்டோம். எதை அடிப்படையாக வைத்து இப்படி இருக்க என்று எபிரேய நிருபக்காரர் குறிப்பிடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதே. பரிசுத்த சகோதரர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறவர்கள் யார் என்பதை குறித்தும் கடந்த வாரத்திலே அறிந்து கொண்டோம். பின்பு ஏன் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை மோசேயோடு ஒப்பிட்டு எபிரேய நிருபக்காரர் எழுதியிருப்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவை மோசேயோடு ஒப்பிடுவதிலே பெரிய வித்தியாசங்கள் இருந்தாலும் அப்போஸ்தலர் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அப்படி ஒப்பிடப்பட்டிருக்கிற வேளையிலேயும் கூட மோசேயை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டோம். அந்த வார்த்தை என்னவென்றால் பங்கு என்கிற வார்த்தை. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று எபிரேய நிருபக்காரர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் பங்குள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்குரிய நாட்களிலே எப்படிப்பட்ட பங்குள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நாம் மெய்யாகவே நிரந்தரமான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் இருப்போம் என்பதை அறிந்து கொண்டு தியானிக்க துவங்கினோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே சாதாரணமாக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆஸ்திகளுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதுபோலதான் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்குரியவைகள் எல்லாவற்றிலும் இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலேயும் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், தேவனுக்குரியவைகள் மட்டுமல்ல, நாம் நம் தேவனையே நித்திய ராஜ்யத்தில் நம் பங்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நாம் தேவனுக்குரியவைகளை மாத்திரம் பங்காக பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படக்கூடாது. நாம் நம் தேவனையே நித்தியத்தில் பங்காக பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அறிந்து கொள்கிறோம், நாம் இந்த பூமியிலே வாழப்போகிற ஆயுட்காலம் 70 அல்லது 80 அல்லது 90 வருடங்கள் அல்லது 100 வருடங்களாக காணப்படலாம். அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை தான் நாம் நித்தியம் என்று சொல்லுகிறோம். அந்த வாழ்க்கையை குறித்து தான் நாம் நித்திய ராஜ்யத்திலே வாழப்போகிற வாழ்க்கை என்று குறிப்பிடுகிறோம். மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் வாழப்போகிற நிரந்தரமான
நித்திய வாழ்க்கையிலே யார் நமக்கு பங்காக காணப்பட போகிறார் என்பதை அறிந்து வாழ வேண்டும். தேவ ஜனங்களாகிய நாம் நிரந்தரமாக வாழப்போகிற நித்திய வாழ்க்கையிலே பரலோக பரிசுத்த பிதாவாகிய தேவனையே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே பங்காக பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்குரிய ஆயுட்காலத்திலே தானே, நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்குரிய நாட்களிலே தானே என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுக்குரியவைகளை பங்காக ஆசீர்வாதமாக நாம் பெற்றவர்களாக மாத்திரம் வாழ்ந்தால் போதாது. நாம் படிப்படியாக என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனையே நம்முடைய வாழ்க்கையிலே பங்காக பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே படிப்படியாக எல்லா சத்திய வசனங்களையும் கை கொண்டு தேவனுடைய அன்பு தங்களுடைய வாழ்க்கையிலே பூர்ணமடையும்படியாக, கிறிஸ்து எங்களுக்குள் நிலைத்திருக்கிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லும் அளவுக்கு படிப்படியாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல பூர்ணமடைகிறார்களோ அவர்கள்தான் சொல்ல முடியும், நாங்கள் வாழ்கிற இந்த பூமிக்குரிய நாட்களிலே தானே தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பங்காய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுக்குரியவைகளை நாங்கள் பங்காக பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, நித்திய வாழ்க்கையிலே தேவனே எங்களுக்கு பங்காய் இருக்கிறார் என்று சொல்லும்படியாக வாழ்கிறவர்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தானே தேவனை தங்களுடைய பங்காக பெற்று கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது ஒரே நாளில் நடக்கக்கூடிய அனுபவம் அல்ல, அது ஒரே வருடத்தில் நிறைவேறக்கூடிய அனுபவம் அல்ல. அது நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான அபிஷேகமாக பெற்றுக்கொண்டு எல்லா சத்திய வசனங்களையும் கை கொள்வதன் மூலமாக அடையக்கூடிய அனுபவமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்படியானால் கர்த்தரை நம் பங்காக கொள்வதற்கு நம் ஜீவியத்தில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ள நாம் தீர்மானித்த போது 2 அனுபவங்களை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். முதல் அனுபவம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார். பின்பு அவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் செய்தது போல நீங்களும் செய்ய கடவீர்கள் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆகவே நான் செய்தது போல நீங்களும் செய்ய கடவீர்கள், அப்பொழுது உங்களுக்கு என்னிடத்தில் பங்கு உண்டு என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அங்கே ஒரு முக்கியமான வார்த்தையை இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அந்த வார்த்தை என்னவென்றால் பங்கு. அப்பொழுது என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும் போது அவர் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே சீஷர்களுடைய கால்களை கழுவி, நீங்களும் நான் செய்ததை போலவே செய்ய கடவீர்கள், அப்பொழுதுதான் என்னிடத்தில் உங்களுக்கு பங்குண்டாயிருக்கும் என்று சொன்ன முக்கியமான ஒரு கற்பனையை நாம் தியானிக்க வேண்டும் என்பதை அறிந்து கடந்த வாரத்திலே அந்த வசனத்தை நாம் தியானித்தோம். நாம் அந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எப்படி சுத்தமுள்ளவராக காணப்படுகிறாரோ அப்படியே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதற்கு அடையாளமாகவே இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே சீஷர்களுடைய கால்களை கழுவுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்த்து உங்களை சுத்திகரித்து கொண்டால் முடிவில் நீங்கள் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அப்படியானால் நீங்கள் உங்களை சத்திய வசனத்திற்கு தாழ்த்த வேண்டும். கர்த்தாவே, இந்த சத்திய உபதேசத்திற்கு என் வாழ்க்கையை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் அந்த கற்பனையை, அந்த சத்திய உபதேசத்தை கை கொள்ளும் போது நீங்கள் கிறிஸ்துவையே உங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்து எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அப்படியே உங்களையும் கூட நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். ஆகவே நாமும் கூட ராபோஜன பந்திக்கு நேராக கடந்து வரும்போது இந்த சத்தியத்தை எழுத்தின் பிரகாரமாகவும் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக, இயேசு கிறிஸ்துவை போல நடக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல தானும் நடக்கக்கூடியவனாய் இருக்கிறான். தாழ்மையோடு நடக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அவர் சுத்தமுள்ளவராக நடந்தது போல நடக்கக்கூடியவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் முதலாவது அனுபவமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக தியானிக்கக்கூடியவர்களாய் இருந்தோம். இரண்டாவது அனுபவம் என்னவென்றால், கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதை நாம் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு தியானித்தோம். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இங்கேயும் நாம் படிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எப்படிப்பட்ட தெய்வீக அனுபவம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் போது இந்த இரண்டாவது அனுபவமாகிய கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவனாக மாறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் என்பதை நாம் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சில சத்தியங்களை கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்டோம். இங்கே நாம் படிக்கிறோம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகி. ஒரு கேள்வி எழும்பினது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை என்ன என்பதை குறித்த ஒரு கேள்வி எழும்பினது. அதற்கான பதிலை நாம் கடந்த வாரத்திலே சில வேத வசனங்கள் மூலமாக கற்றுக்கொண்டோம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை என்னவென்றால், கர்த்தருடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கைதான் அந்த ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை என்று சில வேத வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாக பற்றி கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆம் தெய்வ பிள்ளையே, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை என்னவென்றால், நமக்கு ஒரு சரீர மீட்பு உண்டு, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டானது. அதுதான் ஆரம்பத்திலே நாம் கொண்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஆரம்பத்திலே உண்டானது என்றால் அது எப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக உண்டானது என்பதை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். 3 முக்கியமான அனுபவங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை உண்டானது. அந்த 3 முக்கியமான அனுபவங்கள் என்ன? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்புக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்பதை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, இரண்டாவது அனுபவமாக தேவனுடைய நீதியாக கருதப்படுகிற முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, மூன்றாவது அனுபவமாக காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, இப்படிப்பட்ட 3 அனுபவங்கள் மூலமாக ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரம் உண்டாகிறது. அந்த அஸ்திபாரம் உண்டாகும் போது ஒரு நம்பிக்கையும் ஏற்படுகிறது. அந்த நம்பிக்கை தான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் சரீர மீட்பை அடைவோம் என்கிற நம்பிக்கை. தெய்வ பிள்ளையே, கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அங்கே பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் என்று குறிப்பிடுகிறார்.
ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் பவுல் ஒரு ஆரம்பத்தை குறித்து எழுதுகிறார். அந்த ஆரம்பம் எதனால் உண்டானது? ஆவியினாலே உண்டானது. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அஸ்திபாரம் உண்டாகிறது. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மெய்யான ஒரு ஆரம்பமாக காணப்படுகிறது. அந்த நாளிலே உங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கை என்னவென்றால், கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவேன், தேவ மகிமையை அடைவேன், சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் அடைகிறீர்கள். நீங்கள் இனி என்ன செய்ய வேண்டும்? அந்த நம்பிக்கையை உறுதியாக, முடிவு பரியந்தம் அதை உறுதியாக பற்றி கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உண்டாயிருக்கும் என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு, ஒரு சரியான அஸ்திபாரத்தோடு, ஆரம்ப நாளை நினைவு கூர்ந்து அதை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டவர்களாக யார் ஜீவிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாயிருக்கலாம் என்றால், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே எப்படி பாடுகள் உண்டாயிருந்ததோ அது போன்ற பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டாயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அவரோடு கூட நீங்களும் பாடுகளை சகிப்பீர்களானால் அவரிடத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ ஜனமே, நீங்கள் அந்த ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொள்ளும் போது பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக உண்டாகலாம். என்றாலும் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் உண்டு. தேவ ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று விசுவாசித்து வாழும் போது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜீவிக்கிறவர்களை பாக்கியசாலிகளாக மாற்றுகிறார். அவரிடத்தில் பங்குண்டு என்கிற பாக்கியத்தையும் அடைய செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் கடந்த வாரத்தில் தேவனையே தங்களுடைய வாழ்க்கையிலே பங்காக பெற்றுக்கொள்கிறவர்கள் இப்படிப்பட்ட இரண்டாவது அனுபவத்தையும் அடையும்படியாக ஜீவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தரை நம் பங்காக கொள்வதற்காக நம் ஜீவியத்திலே நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன என்பதை கற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது அனுபவம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். வாசியுங்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அங்கே அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிற காரியம் என்ன என்பதை நாம் படித்து அறிந்து கொள்ள முடியும். வாசியுங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிற இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான வார்த்தை காணப்படுகிறது. அது என்னவென்றால், பங்காளனாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் என்று குறிப்பிடுகிறார். தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனத்திலும் எழுதுகிறார், கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கும் உடன் பங்காளனுமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில காரியங்களை குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் பங்காளனாயிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கும் பங்காளனுமாயிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கும் பங்காளனுமாயிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பரலோக ராஜ்யத்திலே நிரந்தரமாக வாழப்போகிற நித்திய வாழ்க்கையிலே
தேவனே எங்களுக்கு பங்காய் இருக்கிறார் என்று சொல்கிறவர்கள் நிச்சயமாகவே இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலேயும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற உபத்திரவத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் அவர்கள் உடன் பங்காளிகளாக காணப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு தெரியும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் என்றால் உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ராஜ்யத்திற்கும் உடன் பங்காளியாய் இருக்கிறேன் என்று அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய ராஜ்யத்திற்கும் உடன் பங்காளியாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்வது தேவனுடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய அவருடைய சபையை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சபையிலே காணப்படுகிறீர்கள் என்றால் இதுதான் பரலோக பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யமாக காணப்படுகிறது. தேவனுடைய சபைதான் கிறிஸ்துவின் ராஜ்யமாக காணப்படுகிறது. முற்காலங்களிலே நீங்கள் எங்கே காணப்பட்டீர்கள் என்றால் இந்த அன்பின் ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குட்படாதவர்களாக காணப்பட்டீர்கள். தேவனுடைய சபைக்கு புறம்பானவர்களாக காணப்பட்டீர்கள். அந்தகாரத்திற்குள்ளாக காணப்பட்டீர்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார்? உங்களை எல்லா அந்தகாரத்திலிருந்தும் விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளிக்கு நேராக உங்களை வரவழைத்தார். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் காணப்படுகிறீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சபைக்குள் காணப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை படிக்கலாம். கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசியுங்கள். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலும் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன படிக்கிறோம்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. அப்படியானால் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை காட்டுகிறது? அதுதான் தேவனுடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாக காணப்படுகிற இந்த சபையின் ஐக்கியமாக காணப்படுகிறது. தேவ சபையின் ஐக்கியமாக காணப்படுகிறது. அதை தான் நாம் இங்கே படிக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தேவன் என்ன செய்தாராம்? தகுதியுள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றினார். அதற்காக என்ன செய்தார்? இருளின் அதிகாரத்திற்குட்பட்டு காணப்பட்டோமே, அந்த இருளின் அதிகாரத்தினின்று நம்மை என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். பின்பு அவர் என்ன செய்தார்? அப்படி விடுதலை ஆக்கிதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே முற்காலங்களிலே பலவிதமான இருளின் வல்லமைகளுக்கு உட்பட்டு உங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது. பாவமாகிய இருள், சாபமாகிய இருள், பிசாசின் தந்திரங்களாகிய இருள், பிசாசின் வல்லமைகளாகிய இருள், இப்படிப்பட்ட பலவிதமான இருளின் வல்லமைகளுக்குள் உங்கள் வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த பாக்கியம் என்னவென்றால், இந்த எல்லா இருளின் வல்லமையிலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கி என்ன செய்தார்? தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் உங்களை கொண்டு வந்தார். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்ற விடுதலையை நினைத்து தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தாவே, எத்தனையோ ஜனங்கள் இருளின் வல்லமையிலிருந்து, அந்தகார வல்லமையிலிருந்து இன்னும் விடுதலையாகாமல் இருக்கும் போது, அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறுபட்டு இருக்கும் போது, ஆனால் எங்களையோ கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்திற்குட்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படி யார் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ, அப்படி யார் தேவனுடைய அன்பின் குமாரனாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் கடந்து வந்திருக்கிறார்களோ, தேவனுடைய சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள்தான் சொல்ல முடியும், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று அவர்கள் விசுவாச அறிக்கை செய்ய முடியும். வாசித்து பாருங்கள், சங்கீதம் 16 சங்கீதம் 6 வசனத்தை படித்து பாருங்கள். சங்கீதம் 16 சங்கீதம் 6 வசனம். சங்கீதக்காரன் என்ன குறிப்பிடுகிறான்? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த சபையின் ஐக்கியத்திற்குள்ளாக கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரலோக பிதாவாகிய தேவனுடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து வரக்கூடிய தேவ பிள்ளை, விடுதலை பெற்று கடந்து வரக்கூடிய தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? தேவன் சபையிலே நியமித்திருக்கிறாரே அப்போஸ்தலர்களை, அந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை கற்றுக்கொண்டு அதை கை கொண்டு அவர்கள் தேறினவர்களாக மாற வேண்டும். அதற்காக தான் தேவன் சபையிலே 5 விதமான உத்தியோகஸ்தர்களை நியமனம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொள்கிறாரே. நீங்கள் எல்லாரும் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் பங்குள்ளவர்கள் என்று சொல்வதற்கு ஏதுவாக காணப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லும் விதமாக என்ன செய்ய வேண்டும்? சபைக்குள் கடந்து வந்த நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கை கொண்டு தேறினவர்களாக மாற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான் உங்களுக்கும் தரிசனம் கிடைக்கும் அந்த பரம கானானை குறித்து. அப்பொழுதுதான் நீங்களும் பூர்ணமடைவீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் சொல்லுவீர்கள், நான் வாழப்போகிற நிரந்தரமான வாழ்க்கையிலே, நித்தியமான வாழ்க்கையிலே, நித்திய தேவனுடைய ராஜ்யத்திலேயும் தேவனே எனக்கு பங்காய் இருப்பார் என்று நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும். ஆம், எனக்கு ஒரு சிறப்பான சுதந்திரம் உண்டு என்று நீங்களும் சொல்ல முடியும். எனக்கும் தேவன் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், அது புதிய எருசலேமும் சீயோனுமாய் இருக்கிறது என்று நீங்களும் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உங்களை யார் தேறினவர்களாக உருவாக்க முடியும்? உங்களை யார் தேவனுடைய சபையிலே பூரணமடைய செய்ய முடியும்? ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? அதற்காக தான் தேவன் சபையிலே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை, தேவனுடைய ஊழியக்காரர்களை நியமனம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை, ஆத்துமாக்களை யார் பூரணமடையும்படியாக வழிநடத்த முடியும் என்றால், அந்த சபையிலே இருக்கக்கூடிய ஊழியக்காரரும் அந்த சபையிலே இருக்கக்கூடிய அப்போஸ்தலரும் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்றால், தேவனே எனக்கு பங்காய் இருக்கிறார் என்று சொல்லுகிற அனுபவத்திலே காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால்தான் தேவனையே தன்னுடைய வாழ்க்கையிலே பங்காக, தேவனே எனக்கு பங்காக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலன் தான், ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தான் சபையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை தேறினவர்களாக, அவர்களை கிறிஸ்துவை போல பூர்ணமடைய செய்ய முடியும், பூர்ணமடையும்படியாக வழிநடத்த முடியும், அதற்கேற்ற போதனைகளை கொடுக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தம்மை சேவிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட லேவியரை குறித்து படிக்கும் போது நாம் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியும்.
நீங்கள் எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும் போது லேவியரை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் தாமே அவர்களுக்கு பங்கும் சுதந்திரமுமாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாயிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் யார் தேவனுடைய சபையிலே கடந்து வருகிற ஆத்துமாக்களை பூர்ணமடையும்படியாக வழிநடத்த முடியும்? யாரால் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை தேறினவர்களாக தேவனுடைய சன்னிதானத்திலே நிலைநிறுத்த முடியும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களால் மாத்திரம்தான் அந்த பணியை செம்மையாக செய்ய முடியும். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? தேவனால் நியமிக்கப்படுகிற அப்போஸ்தலர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? அதை குறித்து தான் நாம் இங்கே படித்தோம். அவர்களுக்கு தேவனே பங்கும் சுதந்திரமுமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அந்த அப்போஸ்தலருக்கு ஒரு தரிசனம் வேண்டும். நித்திய ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனம் வேண்டும். நித்தியத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனே பங்காய் இருக்க போகிறார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த தேவ ஊழியரால் சபையில் இருக்கக்கூடிய ஆத்துமாவை, கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குட்பட்ட ஆத்துமாக்களை தேறினவர்களாக நிலைநிறுத்த முடியும். பூர்ணமடையும்படியாக சத்திய வசனங்களை அவர்களுக்கு போதிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவனே எங்களுக்கு சுதந்திரமும் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு தேறின அனுபவத்திற்குள்ளாக வழிநடத்த முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படியுங்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோடே பங்கும் சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிதான் புதிய ஏற்பாட்டு சபையிலே தேவனால் நியமனம் பண்ணப்படுகிற அப்போஸ்தலர்களுடைய ஆவிக்குரிய அனுபவமாக காணப்படுகிறது. இப்படிதான் புதிய ஏற்பாட்டு சபையிலே தேவனால் நியமனம் பண்ணப்படுகிற அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரே அவர்களுக்கு பங்கும் சுதந்திரமுமாக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் பெற்ற அனுபவத்தை அடையும்படியாக அவர்களால் மாத்திரமே சபையில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களை வழிநடத்த முடியும். அப்படியானால் இந்த அப்போஸ்தலருடைய பிரதிஷ்டை என்று சொல்லுவது மிகவும் மேன்மையான பிரதிஷ்டையாக காணப்படுகிறது. அவர்கள் தேவனுடையவைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே பங்காக பெற்றுக் கொள்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிற அனுபவத்திலிருந்து முன்னேற்றம் அடைந்தவர்களாக, தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே பங்கும் சுதந்திரராக காணப்படுகிறார் என்கிற உன்னத மேன்மையான நிலையை அடைந்தவர்களாக தேவனால் நியமனம் பண்ணப்படுகிற அப்போஸ்தலர்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தை குறித்து நாம் வேதத்திலே படிக்க முடியும். வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும் போது இவ்விதமாக குறிப்பிடுகிறார். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினால் உங்கள் எல்லாரை குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த அப்போஸ்தல
பிரதிஷ்டையுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் பலவிதமான துன்பங்கள் மத்தியிலும் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தக்கூடிய கிருபை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் எழுதுகிறார், அந்த கிருபைக்கு நீங்களும் பங்குள்ளவர்களாக காணப்படுகிறபடியால் என்று குறிப்பிடுகிறார். உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் இந்த ஐக்கியத்திலே பங்குள்ளவர்களாக காணப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த அப்போஸ்தலர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். காரணம் என்ன? நீங்கள் அந்த கிருபைக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறீர்களே. நீங்கள் அந்த கிருபைக்கு பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்போஸ்தலர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். காரணம், அவர்கள் உங்களை தங்கள் இருதயத்திலே பதித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் தான் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அப்படியானால் இந்த அப்பம் பிற்குதல் என்று சொல்லப்படுகிறது, இந்த அப்பம் பிற்குதலிலே பங்கு பெறுவதன் மூலமாக தான் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாக மாறுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள், 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பூமியிலே வாழ்கிற நாட்களிலே தானே இப்படிப்பட்ட 3வது அனுபவத்தின் மூலமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அடைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நித்தியத்திலே நிரந்தரமாக வாழப்போகிற வாழ்க்கையிலேயும் தேவன் எங்களுக்கு பங்குள்ளவராய் இருப்பார் என்று உறுதியாக நீங்கள் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கேட்ட சத்தியத்தின்படி அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி தன்னை குறித்து குறிப்பிடும் போது தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உடன் பங்காளனாக காணப்படுவதாக குறிப்பிடுகிறாரோ, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையும் காணப்படட்டும். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உடன் பங்காளனாக நான் காணப்படுகிறேன் என்று சொல்வதற்கு ஏதுவாக உங்களுடைய ஜீவியம் காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கையானது அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே தேறினதாக காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கையானது அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே பூர்ணமடைகிறதாக காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கையானது அப்போஸ்தலர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளதாக காணப்படட்டும். அப்போஸ்தலர்கள், சபையில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களை தங்களுடைய இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறபடியால் நீங்களும் அவர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுவீர்களாக. தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட சொல்ல வேண்டும், அந்த ஒரே அப்பத்தில் நாங்கள் எல்லாரும் பங்கு பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். அநேகராய் இருக்கக்கூடிய நாங்கள் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாக காணப்படுகிறோம் என்று சொல்லப்படுவதற்கு ஏற்ற கிறிஸ்துவின் பங்குள்ளவர்களாக, அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக நீங்களும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த 3வது அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த படியாக ஒரு முன்னேற்றத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்படுவதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. 4வதாக, நீங்கள் நித்தியத்திலே நிரந்தரமாக வாழப்போகிற நித்திய தேவ ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே தேவனே எங்களுக்கு பங்காய் இருக்க போகிறார் என்று உறுதியாக சொல்ல வேண்டுமானால், பூமியிலே வாழ்கிற இந்த நாட்களிலே கிறிஸ்துவனிடத்தில் எங்களுக்கு பங்குண்டு என்று சொல்லும் விதமாக அடைய வேண்டிய 4வது அனுபவம் என்னவென்றால், வாசியுங்கள், 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ம் 4ம் வசனங்களை வாசியுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ம் 4ம் வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும்
தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கேயும் நாம் படிக்கிறோம், பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று படிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவினிடத்தில் உங்களுக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதைதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 3 காரியங்கள் இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் என்ன? அவரை அறிகிற அறிவினாலும். இரண்டாவது காரியம் என்ன? அவருடைய திவ்ய வல்லமையினாலும். மூன்றாவது காரியம் என்ன? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களினாலும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்கள் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்களை அழைத்த தேவனை குறித்து அறிகிற அறிவு எங்களிலே உண்டாயிருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவனுடைய திவ்ய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவனுடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களினாலும் நாங்கள் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? இந்த வேளையிலே சற்று உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே முதல் காரியம். அது என்ன? உங்களை அழைத்த தேவனை குறித்து அறிகிற அறிவு. அப்படி என்றால் என்ன? கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னென்ன காரியங்களை உங்களுக்காக நிறைவேற்றினாரோ அதை குறித்து பேசப்படுகிற காரியங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அறிவு இருக்கிறது? எங்களை அழைத்த தேவனை குறித்த அறிவு எங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறது என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றினதை குறித்த அறிவு எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அவர்கள்தான் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறுவார்கள். அழைத்தவரை அறிகிற அறிவினாலும், இரண்டாவது நாம் படிக்கிறோம் அவருடைய திவ்ய வல்லமையினாலும். தெய்வ பிள்ளை, அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய வல்லமை கிரியை செய்யும்படியாக இடமளித்து வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? மூன்றாவதாக, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களினாலும் கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதே மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் என்ன? ஒரு சில வசனங்களை படித்து பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்படியானால் இந்த மகா மேன்மையான வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக படியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை படியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை படியுங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இங்கேயும் நாம் படிக்கிறோம் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் எதை சுட்டி காட்டுகிறது? தேவன் உன்னதத்திலிருந்து அனுப்பி கொடுக்கிற பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. நித்திய ஜீவன் உண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய
உன்னத பலன் உண்டு. அடுத்ததாக படியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், தம்முடைய ஊழிய நாட்களை முடித்துவிட்டு உயிர்த்தெழுந்த பிறகு கடந்து செல்வதற்கு முன்பு சொன்னார், நான் போகிறேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியுமாக வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். அவர் ஆயத்தம் பண்ணுகிற இடம்தான் பரலோக ராஜ்யத்திலே காணப்படுகிற சீயோனும் புதிய எருசலேமுமாய் இருக்கிறது. கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறும் என்கிற விசுவாசத்தோடு ஜீவிக்க வேண்டும். நீங்கள் முதலாவது கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து உங்களுக்காக நிறைவேற்றின காரியம் என்ன என்பதை குறித்த அறிவை உடையவர்களாய் இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டும். நீங்கள் ஒரு பரலோக தரிசனத்தோடு வாழ வேண்டும். பரலோகத்திலே கிறிஸ்து உங்களுக்காக ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அதிலே பங்குள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்கிற தரிசனத்தோடு விசுவாசத்திலே பலன் கொள்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த சுதந்திரத்தை அடையும்படியாக கிறிஸ்துவை போல மாற வேண்டும். கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் சொல்ல முடியும், நாங்கள் வாழக்கூடிய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தானே தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே பங்காய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் 4வது அனுபவமாக காணப்படுகிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பங்காக மாற வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டுமானால் 3 காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து உங்களுக்காக நிறைவேற்றினது என்ன என்பதை குறித்த அறிவு உண்டாயிருக்க வேண்டும். அதனால் உண்டாகிற ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். நித்திய ஜீவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய வல்லமையாகிய உன்னதத்தின் பலனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்திலே தேவன் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்கிற தரிசனத்தோடு அதை அடையும்படியாக மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களையும் அறிந்து கொண்டு அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொல்ல முடியும், நாங்கள் ஜீவிக்கிற இந்த பூமிக்குரிய நாட்களிலே தானே தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பங்காய் இருக்கிறார் என்று. தேவனுக்குரியவைகள் மாத்திரமல்ல, தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே பங்காய் இருக்கிறார் என்று உங்களால் சாட்சி பகர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் தான் பூரண சற்குணத்தின் அன்பின் அம்சங்களை உங்களுக்குள்ளாக உருவாக்கிறது. பூரண சற்குணத்தின் அன்பின் அம்சங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர், அது என்ன பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பின் அம்சங்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதை குறித்துதான் நான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை.
அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை நீங்கள் அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே இங்கே வாசிக்க கேட்ட பூர்ண சற்குணத்தின் அன்பின் அம்சங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகிவிடும். தெய்வ ஜனமே, பிசாசும் கட்டி வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நம்முடைய பரலோக தேவனும் என்ன செய்கிறார்? அன்பின் கயிறுகளால் உங்களை கட்டி தமக்கென்று அணைத்துக் கொள்கிறார். அப்படி அவர் உங்களை பூர்ண சற்குணத்தின் அன்பின் அம்சங்களுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் போது நீங்கள் வாசிக்க கேட்ட எல்லா தன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவாய் இருக்கும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஒருவர் கேட்டார், சகலத்தையும் நம்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியானால் நாங்கள் எல்லாவற்றையும் நம்பலாமா என்று கேட்டார். இல்லை, சகலத்தையும் நம்பும் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சத்திய உபதேசங்களையும் நம்பக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்கள்தான் பூரண சற்குணத்தின் அன்பின் அம்சங்களை உடையவர்களாய் இருக்கிறவர்கள். இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்களே, சபையில் இருக்கிறவர்கள் ஏன் இந்த சத்திய உபதேசங்களை கை கொள்வதில்லை என்று, அவர்கள் 30 தான் பலன் கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே. சிலர் சபையிலே உள்ள ஆத்துமாக்களை பார்த்து சொல்லுகிறார்களே, இவர்கள் இன்னும் பூரணமடையவில்லை, தேறினவர்களாக மாறவில்லை, 60 தான் பலன் கொடுக்கிறார்கள் என்று சொல்வதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன? இன்னும் அவர்கள் சகல சத்தியங்களையும் கை கொள்ள சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தப்படும் போது உங்களுக்குள்ளாக பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பின் அம்சங்கள் உண்டாயிருக்கும். அது கிறிஸ்து உங்களை தம்முடைய திவ்ய சுபாவங்களுக்கு என்று கட்டினவராக காணப்படுவார். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஜீவிப்பார்கள்? நீடிய சாந்த குணம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். கிறிஸ்துவை போல தயவுள்ளவர்களாய் இருப்பார்கள். பொறாமை இல்லாதவர்களாய் இருப்பார்கள். தங்களை தாங்களே புகழாதவர்களாய் இருப்பார்கள். இருமாப்படையாதவர்களாய் இருப்பார்கள். அயோக்கியமானதை செய்யாதவர்களாய் இருப்பார்கள். தற்பொழிவை நாடாதவர்களாய் இருப்பார்கள். சினமடையாதவர்களாய் இருப்பார்கள். தீங்கு நினையாதவர்களாய் இருப்பார்கள். அநியாயத்தில் சந்தோஷப்படாதவர்களாய் இருப்பார்கள். சத்தியத்திலே சந்தோஷப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். சகல சத்தியங்களையும் நம்புவார்கள், விசுவாசிப்பார்கள், சகலத்தையும் சகிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறி ஜீவிக்கிறவர்கள் தங்களை குறித்து சாட்சி சொல்வதற்கு ஏதுவாயிருக்கும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே பங்காய் இருக்கிறார், அவரே எங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரமாக காணப்படுகிறார் என்று சாட்சி பகர்வதற்கு ஏதுவாயிருக்கும். அவர்களால் நிச்சயமாக சொல்ல முடியும், நாங்கள் நிரந்தரமாக வாழப்போகிற பரலோக ராஜ்யத்திலும் தேவனே எங்களுக்கு பங்காய் இருக்கிறார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட கேட்கிற இந்த 4வது அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கேட்கிற சத்தியங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வதாக, தேவனே உங்களுடைய வாழ்க்கையிலே பங்காக காணப்பட வேண்டுமானால் எப்படிப்பட்ட அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும்?
ஐந்தாவது அனுபவமாக எப்படிப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும்? படியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை படியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த வசனத்திலையும் படிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சகோதரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல பங்கு உண்டாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திற்குள்ளாக காணப்படுகிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்களும் மரியாளை போல நல்ல பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இங்கே நாம் படிக்கிறோம், பட் ஒன் திங் இஸ் நீடட். தேவையானது ஒன்றே என்று படிக்கிறோம். அது என்ன? தேவ ஜனங்களுக்குள்ளாக தேவையாய் இருப்பது என்ன? அது தேவனுடைய மனதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, தேவையானது ஒன்றே. அந்த ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது என்ன? தேவையான ஒன்றை தேவ ஜனங்கள் அடைந்திருக்க வேண்டுமா? அது என்ன? அதுதான் தேவனுடைய மனதாக காணப்படுகிறது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தெய்வ ஜனமே, எப்படி இப்படிப்பட்ட மனதுள்ளவர்களாக வாழ்கிறார்கள் என்று மற்றவர்களால் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும். அப்படியானால் இந்த நல்ல பங்கு என்ன? தேவையானது ஒன்றே. அது என்ன? தேவனுடைய மனதை உடையவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவனுடைய மனதை உடையவர்களாக வாழ்வதிலே தான் எல்லா வெற்றியும் உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மரியாளை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அவளுடைய தெரிந்து கொள்ளுதலை காட்டுகிறது. அவள் எதை தெரிந்து கொண்டாள் என்பதை சுட்டி காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை அவள் தெரிந்து கொண்டாள். அதுதான் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு. கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து அவள் ஒரு நாளும் பின்மாற்றம் அடையாத விதத்தில் அவளுடைய தெரிந்து கொள்ளுதல் காணப்பட்டது. அவளுடைய சாய்ஸ், அவள் எதை தெரிந்து கொண்டாள் என்பதை குறித்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? தேவனுக்கேற்ற மனதை உடையவர்களாக காணப்படும்படியாக விரும்புகிறீர்களா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக வாழ விரும்புகிறீர்களா? கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலே காணப்படும்படியாக விரும்புகிறீர்களா? எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலிருந்து எங்களை வழிவி போக செய்வதில்லை என்கிற நிச்சயத்தோடு வாழ்கிறீர்களா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். லாசருவின் சகோதரியாகிய மரியாள் என்ன செய்தாள்? அவள் அறிந்து கொண்டாள், தேவையானது ஒன்றுதான், எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்தாள், வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் அதை தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காக தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன? கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே அமருவதையே வாழ்க்கையிலே ஒரு நல்ல தெரிந்தெடுப்பாக அடைகிறேன் என்று சொல்வதற்கு ஏதுவாக உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா? தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளினால் போதனை அடைவதை மரியாள் தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு உங்களுடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? தேவனே, உம்முடைய வார்த்தைகளினால் கிடைக்கக்கூடிய போதனைகளை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்கிற வாஞ்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்களா? தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம்
தங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு அடையாளமாக தேவனுடைய வார்த்தைகளினால் உண்டாகிற போதனைகளை கேட்கும்படியாக தேவ சமூகத்திலே அமர்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல பங்கை, சரியானதை தெரிந்தெடுத்தவர்களாய் இருப்பார்கள். அவர்கள்தான் தேவனுடைய பரிசுத்தவான்களாக காணப்படுவார்கள். வாசியுங்கள், உபாகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படியுங்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். பாருங்கள், என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். மரியாள் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்தாள். தேவையானது ஒன்று என்பதை அறிந்து கொண்டாள். தேவனுடைய மனதை அடைவதுதான் எல்லா வெற்றிக்கும் காரணம் என்பதை அறிந்து கொண்டாள். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக வாழ்வதுதான் எல்லா வெற்றிக்கும் காரணம் என்பதை அறிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே என்பதை அறிந்து கொண்டாள். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளினால் உண்டாகிற போதனைகளை அவள் தெரிந்து கொண்டு அதை நல்ல பங்காக தெரிந்து கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே அமர்ந்தாள். கிறிஸ்துவின் பாதத்தின் அருகே அமர்ந்தாள். கர்த்தர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை அவள் தெரிந்து கொண்டாள். தேவனுடைய வார்த்தைகளோடு உண்டாகியிருக்கக்கூடிய ஐக்கியத்தை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய மனதை உடையவளாக வாழ்கிற பாக்கியகரமான ஜீவியத்தை தெரிந்து கொண்டாள். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு ஜீவிக்கக்கூடிய வெற்றிகரமான வாழ்க்கையை அவள் தன்னுடைய நல்ல பங்காக தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் நீங்கள் மரியாளை போல தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள். நீங்கள் அந்த தேவ வார்த்தைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே எடுபடாத நல்ல பங்காக காணப்படுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பங்காக அடைந்தவர்கள் நிச்சயமாகவே சொல்லுவார்கள், நாங்கள் வாழப்போகிற நித்தியத்திலும் நிரந்தரமான வாழ்க்கையிலேயும் தேவன் எங்களுக்கு பங்காய் இருப்பார் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6வது அனுபவம். தெய்வ பிள்ளையே, கர்த்தரே உங்களுக்கு பங்கும் சுதந்திரருமாக காணப்பட வேண்டுமானால் நீங்கள் எப்படிப்பட்ட 6வது அனுபவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும்? வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல. அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் படிக்கிறோம், யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளை போல் அல்ல. அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தமிழிலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே the portion of Jacob என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் பங்கு என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் எப்படி தமிழிலே படிக்க வேண்டும் என்றால், யாக்கோபின் பங்கு அவைகளை போல் அல்ல என்று படிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஏன் இங்கே யாக்கோபின் பங்கு அவைகளை போல் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேலை உருவாக்கின தேவன் இஸ்ரவேலை உருவாக்குவது போல மற்ற புறஜாதிகளை உருவாக்குகிறவராக இல்லை என்பதாக தான் இங்கே பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இன்றைக்கு நீங்கள் காணக்கூடிய உலகத்திலே புறஜாதிகளும் இருக்கிறார்கள். முற்காலங்களிலே புறஜாதிகளாய் இருந்து இப்பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற தெய்வீக நிலையை அடைந்தவர்களும் உண்டு. இப்பொழுது கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு பகுதியாக வைத்துக் கொண்டு மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத புறஜாதிகளையும் இன்னொரு பகுதியிலே நிறுத்திவிட்டு ஒப்பிட்டு சொல்லுகிறார். யாக்கோபின் பங்கு அவைகளை போல் அல்ல என்று குறிப்பிடுகிறார். புறஜாதிகளுக்கு உண்டாயிருக்கக்கூடிய பங்கு போல் அல்ல இஸ்ரவேலுக்கு உண்டாயிருக்கக்கூடிய பங்கு என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவனால் உருவாக்கப்படுகிற ஜனங்களுடைய பங்கு விசேஷமானதாக காணப்படுகிறது. அது இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையை குறித்து சிந்திக்கும் போதும் நித்திய நிரந்தரமான வாழ்க்கையை குறித்து சிந்திக்கும் போதும் பங்கு விசேஷமானதாக காணப்படுகிறது. ஆம், எல்லாரும் அறிவார்கள், பரலோக ராஜ்யம் உண்டு, பாதாளம் உண்டு, நரகம் உண்டு, மோட்சம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படியானால் இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் ஒப்பிட்டு காட்டுகிறார். யாக்கோபின் பங்கு அவைகளை போல் அல்ல என்று குறிப்பிடுகிறார். மற்ற புறஜாதிகளுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் உண்டாயிருக்கக்கூடிய பங்கை போல் அல்ல இஸ்ரவேலுடைய பங்கு. அது இம்மையிலேயும் மறுமையிலேயும் விசேஷமானது என்பதை குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்படுகிறீர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள். முன்பு புறஜாதிகள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக உங்கள் ஜீவியம் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பங்கு விசேஷமானதாக காணப்படுகிறது. அது நன்மையான ஈவுகளினாலும் பூர்ணமான வரங்களினாலும் நிரம்பினதாக காணப்படுகிறது. நீங்கள் நித்தியத்திலேயும் தேவனே எங்களுக்கு பங்காய் இருக்கிறார் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவான தெய்வீக அனுபவங்களை அடைந்ததாக காணப்படுகிறது. ஆகவேதான் அதே 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவர் சர்வத்தையும் உருவாக்கினார். ஆனால் அடுத்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். நாம் காண்கிற அனைத்தையும் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களிலே தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனங்களை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம் என்று. அப்படியானால் தெய்வ ஜனமே, நீங்கள் கிறிஸ்து எங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது கிறிஸ்துவும் சொல்ல வேண்டும், நான் இந்த சகோதரனுக்குள்ளாக நிலைத்திருக்கிறேன் என்று. சகோதரியே, நீ கிறிஸ்து எனக்குள்ளாக நிலைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது கிறிஸ்துவும் சொல்ல வேண்டும், நான் சகோதரியே உனக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவான ஐக்கியம் உள்ளதாக காணப்பட வேண்டும். நீங்கள் சொல்லுகிறீர்கள், கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் என் சுதந்திரம் என்று. ஆனால் கர்த்தரும் சொல்ல வேண்டும், இஸ்ரவேல் என்னுடைய சுதந்திரமான கோத்திரம் என்று சொல்ல வேண்டும். உங்களை குறித்து கர்த்தர் சொல்ல முடியுமா? ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் தான் என்னுடைய சுதந்திரமான கோத்திரம் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்களானால் கிறிஸ்துவும் சொல்லக்கூடியவராய் இருப்பார், நீங்கள் தான் தேவ ஜனங்களே என்னுடைய சுதந்திரமான கோத்திரமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவராய் இருப்பார். இங்கே ஏன் யாக்கோபனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார்? யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே சில நல்ல குணங்கள் உண்டாயிருந்தது. முதலாவது, யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த நல்ல குணம் என்னவென்றால், அவன் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ள கற்றுக்கொண்டவனாக இருந்தான். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடியவனாக யாக்கோபு காணப்பட்டான். யோசித்து பாருங்கள், தன்னுடைய பெற்றோரோடு யாக்கோபு தங்கியிருந்த நாட்கள் உண்டாயிருந்தது. ஆனால் திடீரென்று சூழ்நிலைகள் நிமித்தமாக பெற்றோரை விட்டுவிட்டு தன்னந்தனியாக வனாந்திர வழியாக பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. அது முதல் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே யாக்கோபுக்கு துணையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தார்.
வாசியுங்கள். சங்கீதம் 146 சங்கீதம் 5 வசனத்தை படித்து பாருங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Praise the Lord. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இதுதான் யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த முதல் நல்ல குணமாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கர்த்தர் தம்மை யார் நம்பி கர்த்தரையே பங்காக வைத்து ஜீவிக்கும்படியாக தேவனால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்களை விசேஷித்தவர்களாக உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களால் சொல்ல முடியுமா? கர்த்தரை மாத்திரம் நம்பி ஜீவித்து வருகிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்படியானால் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு ஜீவிக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் புலம்பலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 24 வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரனும் கூட குறிப்பிடுகிறான். சங்கீதம் 73 சங்கீதம் 25 26 வசனங்களை படிக்கும் போது, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை, தேவன் என்றென்றைக்கும் என் பங்காயிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான். ஆசாப் என்னும் சங்கீதக்காரன் குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். ஆசாப் என்ன குறிப்பிடுகிறார்? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை, தேவன் என்றென்றைக்கும் என் பங்காயிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபை போல யாரெல்லாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தரையே நம்பி வாழுகிறார்களோ அவர்கள் சொல்ல முடியும், பரலோகத்திலும் தேவன் பங்காயிருக்கிறார், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் கர்த்தரே எங்களுடைய வாழ்க்கையின் விருப்பமாய் இருக்கிறார் என்று சொல்லி வாழ்வதற்கு ஏதுவான ஜீவியமாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த இரண்டாவது நல்ல குணம் என்ன? யாக்கோபு ஜெபத்தில் போராடுகிறவனாக காணப்பட்டான். எந்த சூழ்நிலையிலே யாக்கோபு ஜெபத்திலே போராடக்கூடியவனாய் இருந்தான் என்று நாம் படிக்கும் போது, அவன் 20 நீண்ட வருடங்களுக்கு பிறகு என்ன செய்கிறான்? தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி வரும்படியாக பிரயாணத்தை மேற்கொள்கிறான். அப்பொழுது யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பயம் காணப்படுகிறது. யாரால் அந்த பயம் உண்டாகிறது என்றால், தன் சொந்த சகோதரனாகிய ஏசாவின் நிமித்தமாக பயப்படக்கூடியவனாக காணப்படுகிறான். அப்பொழுதுதான் யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை குறித்துதான் நாம் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 32 அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை வாசிக்கும் போது நம்மால் படித்து அறிந்து கொள்ள முடியும். அந்த ஜெபத்திலே யாக்கோபு என்ன சொல்லி ஜெபிக்கிறான் என்றால், முன்பு தேவன் தனக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்துக் கொண்டு தேவனிடத்தில் அவற்றை உரிமை கோருவதை நான் அங்கே படிக்கிறோம். யாக்கோபு என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்றால், என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று உரிமை பாராட்டி ஜெபிக்கிறார். என்று சொன்னீரே என்று உரிமை பாராட்டி ஜெபிக்கிறார். வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல
மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கு, சொந்த ஊருக்கு திரும்பி வருகிற வேளையிலே என்ன செய்கிறான் என்றால், தேவன் முன்பு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நினைவு கூர்ந்து அவைகளை உரிமை பாராட்டி ஜெபிக்கிறான். என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று உரிமை பாராட்டி ஜெபிக்கிறான். எனக்கு சொன்னீரே என்று அவைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து அவைகளை உரிமை பாராட்டி ஜெபிக்கிறான். எத்தனை வருடங்களுக்கு பிறகு, 20 வருடங்களுக்கு பிறகு அவைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து உரிமை பாராட்டி ஜெபிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் ராத்திரியிலே எழுந்திருந்து தனக்குண்டான யாவற்றையும், தன்னுடையவர்கள் யாவரையும் என்ன செய்கிறான், யாப்போக்கு என்கிற ஆற்றிற்கு அக்கறைப்படுத்திவிட்டு அவன் மாத்திரம் பிந்தி தனித்திருந்து பொழுது விடியும் மட்டும் தேவ சமூகத்திலே போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்று படிக்கிறோம். அதை தான் நாம் 22ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் என்ன செய்தார்? யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை கர்த்தர் அவன் போராடி ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தார். யாக்கோபை ஆசீர்வதித்தார். தெய்வ ஜனமே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே நீங்களும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த 2 நல்ல குணங்களும் தான் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பங்கு மற்றவர்களுடைய பங்கை பார்க்கிலும் விசேஷித்ததாக மாறக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே படித்தோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம், யாக்கோபனுடைய பங்கு மற்றவைகளை போல அல்ல என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம்? யாக்கோபின் பங்கு அவைகளை போல அல்ல. அவர் சர்வத்தையும் உருவாக்கினார், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் கூட வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபிப்பதின் மூலமாக, கர்த்தரையே சார்ந்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிப்பதின் மூலமாக அடையக்கூடிய ஒரு விசேஷமான ஆசீர்வாதமும் ஸ்லாக்கியமும் உண்டு. அதுதான் கர்த்தர் என் பங்கு என்று சொல்வதற்கு ஏதுவான ஆசீர்வாதம். அது இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையிலேயும் நீங்கள் அடையக்கூடிய பாக்கியகரமான ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட விசேஷமான ஆசீர்வாதங்கள் மற்ற புறஜாதியாருக்கு இல்லை. அவர்கள் இந்த பூமியிலே வாழும் போதும் சில இம்மைக்குரிய காரியங்களுக்காக பிரயாசப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். மறுமையிலே அவர்கள் அடையக்கூடிய சுதந்திரமும் நித்திய நரகமாக காணப்பட போகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். ஆம் தெய்வ பிள்ளையே, நீங்களும் சொல்ல வேண்டும், அவைகளை போல அல்ல, யாக்கோபின் பங்கு விசேஷமானது என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவானதாக உங்களுடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் செய்வீர்களாக. தேவனை அறியாத ஜனங்களுடைய பங்கை போல அல்ல, இஸ்ரவேல் தேவனிடம் இருந்து வெளிப்படுத்தலை பெற்றவர்கள். கர்த்தர் இஸ்ரவேலை உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கிறீர்கள். தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தலை பெற்ற ஜனங்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் எங்களை உருவாக்குகிறார் என்று சொல்லப்படுவதற்கு ஏற்ற எல்லா தெய்வீக அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மையிலே கர்த்தரை தங்கள் பங்காக கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் மறுமையிலே நித்தியமான பங்காய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள் ஒரு வசனத்தை. சங்கீதம் 142ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படியுங்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்பேன். பாருங்கள், சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்று
குறிப்பிடுகிறார். இன்னைக்கு சொல்ல முடியுமா, கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என் பங்காய் இருக்கிறார், ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலும் என் சுதந்திரம் காணப்படுகிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டுகிறேன், கர்த்தர் தான் என் அடைக்கலம், ஜீவனுள்ளோர் தேசத்திலேயும் அவரே என் பங்காய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? தெய்வ ஜனமே, அப்படி சொல்லுகிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாகவே உங்களுடைய பங்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மையான சுதந்திரமாகிய சியோனாகவும் புதிய எருசலேமாகவும் காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மையில் கர்த்தரை யார் தங்கள் பங்காக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே கர்த்தர் நித்திய பங்காய் இருப்பார். இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. என்னவென்று அழைக்கிறார்? வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்கள். பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு யாரை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கவனித்து பார்க்கிறாய்? கிறிஸ்துவை நீ கவனித்து பார்ப்பாயானால் அவர் செய்தது போல உன்னுடைய ஊழியம் காணப்படும், அவர் நடந்தது போல உன்னுடைய வாழ்க்கை காணப்படும். விசுவாசியே, நீயும் கூட அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல காணப்படுவாய். விசுவாசியே, நீ அந்த யாக்கோபை போல காணப்படுவாய். இன்றைக்கு உன்னுடைய ஜீவியத்தை நீ ஆராய்ந்து பார். உன்னுடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? இம்மையிலே கர்த்தர் என் பங்காய் இருக்கிறார், மறுமையிலேயும் நித்திய பங்காக கர்த்தர் காணப்படுவார் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக பரம அழைப்பின் பந்தய பொருளாகிய கிறிஸ்துவையே பங்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வதற்கு ஏதுவாக கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிறீர்களா? நித்திய ராஜ்யத்திலே நீங்கள் பிரதிபலனாக பெற்றுக்கொள்ள போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அநேக காரியங்களை குறித்து நாம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள், அந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே போய் படித்து பாருங்கள். அந்த வசனங்களிலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? நித்திய தேவ ராஜ்யத்திலே தேவ ஜனங்களாகிய நாம் பிரதிபலனாக பெற்றுக்கொள்ள போவதாக சில காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் என்ன? ஜீவ விருட்சத்தின் கனி, மறைவான மன்னா, விடிவெள்ளி நட்சத்திரம், இவைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரியங்கள்? ஜீவ விருட்சத்தின் கனி, மறைவான மன்னா, விடிவெள்ளி நட்சத்திரம். இவைகள் தான் நித்திய தேவ ராஜ்யத்திலே தேவ ஜனங்கள் பிரதிபலனாக பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்களாக காணப்படுகிறது. அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொல்லப்படுகிறது என்ன? மறைவான மன்னா என்று சொல்லப்படுகிறது என்ன? விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது என்ன என்று நீங்கள் கேட்கலாம். இவைகள் அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக தெரிந்து கொள்ளும்படியாக பரம அழைப்பின் பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரராக நீங்கள் அறிக்கை செய்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து ஜீவிப்பீர்களானால் இந்த இம்மைக்குரிய நாட்களிலேயும் கிறிஸ்து உங்களுக்கு பங்காயிருப்பார், மறுமையிலேயும். நீங்கள் சொல்ல முடியும், விடிவெள்ளி நட்சத்திரம், ஜீவ விருட்சத்தின் கனி, மறைவான மன்னா எங்களுக்கு ஆசீர்வாதமாக நித்திய தேவராஜ்யத்தின் பிரதிபலன்களாக எங்களுக்கு காணப்படுகிறது என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிமையான உயிர்த்தெழுதலில் நீங்கள் பங்குள்ளவர்களாகி என்றென்றும் கிறிஸ்துவை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு தேவனுடைய மகிமையை நீங்கள் அடைந்தவர்களாக புதிய எருசலேம் என்கிற பரிசுத்த நகரத்திற்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவீர்கள். பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் செய்த அப்போஸ்தலர்கள், தேவனுடைய ஊழியர்கள் சியோனிலே பங்குள்ளவர்களாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட மெய் பாக்கியகரமான வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்களாக. வாசியுங்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படியுங்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் கூட படியுங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு அந்த பரிசுத்த நகரத்திலே பங்கு உண்டு என்கிற மெய்பாக்கியகரமான ஜீவியம் செய்யும்படியாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் இங்கே படிக்கிறோம், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இன்றைக்கு உங்களுடைய பங்கை தேவன் எடுத்து போடும்படியாக விரும்புகிறீர்களா? தேவனுடைய பங்கை பெற்றுக் கொள்ளும்படியாக விரும்புகிறீர்களா? கிறிஸ்துவே எங்களுடைய பங்காய் இருக்கிறார் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக ஜீவிக்க விரும்புகிறீர்களா? அந்த பரிசுத்த நகரத்திலே பங்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிச்சயமாகவே கேட்ட சத்தியத்திற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பார்கள். இம்மையிலே வாழ்கிற நாட்களிலேயும் தேவனுடையவைகளை பங்காக பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, தேவனையே தங்களுடைய வாழ்க்கையிலே பங்காக அடைந்தவர்களாய் இருப்பார்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரராய் இருப்பார்கள். மாத்திரமல்ல, நித்திய தேவ ராஜ்யத்திலேயும் கிறிஸ்து ஆயத்தம் பண்ணுகிற புதிய எருசலேமையும் தகுதியுள்ளவர்கள் சியோனையும் அடைகிறவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய பரிசுத்த நகரத்திலே பங்குள்ளவர்களாக காணப்படும்படியான ஜீவியம் செய்திருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், கல்வாரி சிலுவையிலே தேவன் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், அவர் மனுக்குலத்திற்காக ஜீவனையே கொடுத்தாரே, அதன் மூலமாக அவர் நிறைவேற்றுகிற ஒரு பாக்கியகரமான காரியம் என்ன என்பதை குறித்துதான் நாம் இங்கே படிக்கிறோம். இன்றைக்கு தெய்வ ஜனமே, நீங்கள் கர்த்தர் என் பங்கு என்று சொல்லப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, இந்த ஆத்துமா என்னாலே ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கிறது கல்வாரி சிலுவையின் பாடுகளினால் என்று உங்களை குறித்து சொல்ல முடியுமா? இந்த ஆத்துமா, இந்த சகோதரன், இந்த சகோதரி என்னுடைய பங்காக காணப்படுகிறான், என்னுடைய பங்காக காணப்படுகிறாள், என்னுடைய சுதந்திரமாக இவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக உங்களுடைய ஜீவியம் காணப்படுகிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் என் பங்கு என்று விசுவாச அறிக்கை செய்யும் விதமாக உங்களுடைய ஜீவியம் காணப்படுவதாக, தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவியம் கேட்ட சத்தியத்தின்படி அமைய தேவன் தாமே கிருபை நல்குவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று எபிரேய நிருபக்காரர் குறிப்பிடுகிற வசனத்தை நாங்கள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டு நாங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசுவே, உம்மை நாங்கள் கவனித்து பார்க்கிறவர்களாக, உம்மையே எங்களுடைய வாழ்க்கையிலே பங்காக அடையும்படியாக எப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்டவர்கள் சத்தியத்தின்படி ஜீவித்து, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தின எல்லா தெய்வீக அனுபவங்களையும் அடைந்து பரலோக ராஜ்யத்திலும் தேவனுடைய பரிசுத்த நகரத்திலும் தேவனே எங்களுக்கு பங்காய் இருப்பார், அவருடைய சுதந்திரத்தை நாங்கள் பெறுவோம் என்கிற நிச்சயத்தோடு தங்களை ஆயத்தப்படுத்தி ஜீவிக்க வாழ தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும்.
எல்லா துதிகன மகிமை யாவும் உமக்கே உரியது. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 கேட்ட சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு ஜீவிக்க தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக, ஆமென்.